இப்பொழுதெல்லாம் உனக்கு எதுவுமே பிடிக்கவில்லை. யாரையும் பார்க்கவும் பிடிக்கவில்லை, யாரிடமும் பேசவும் பிடிக்கவில்லை, எது செய்யவும் உன் மனதிற்கு பிடிக்கவில்லை. இந்த வாழ்க்கையையே வெறுத்தது போன்றும் விரக்தி அடைந்தது போன்றும் உணர்ந்து கொண்டிருக்கிறாய். இதுவரை என் வாழ்வில் நான் வேண்டிய எதுவும் கிடைக்கவில்லை. இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும்? உங்களைத்தானே அப்பா மலை போல் நம்பியிருந்தேன். நீங்களும் இப்பொழுது என்னை கைவிட்டு விடுவீர்களோ என்ற எண்ணம் தோன்றிவிட்டது. எனவே இனி எதற்காக நான் வாழ வேண்டும் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டுதானே இருக்கிறாய்? என் கண்மணியே, இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை முதலில் புரிந்து கொள். நான் யாரையும் எப்பொழுதும் கைவிடுவதில்லை என்பதையும் தெளிவாக உணர்ந்து கொள். இப்பொழுது நான் ஒரு நிகழ்வினை கூறப்போகிறேன். உன்னை போன்ற ஒரு பக்தனுக்கு என்னை போன்ற கடவுளுக்கும் இடையில் நிகழ்ந்த ஒரு உரையாடலை சொல்கிறேன் கேள். இதை நீ முழுவதுமாக கேட்டால் உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தையும் இறைவன் யாரையும் எப்பொழுதும் கைவிடுவதில்லை என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்வாய். அடுத்தது நீ என்ன செய்ய வேண்டும் என்பதும் உன் வாழ்வில் அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்பதையுமே தெரிந்து கொள்வாய். கேட்கிறாயா? உன்னை போன்றே வாழ்க்கையை துறந்த ஒரு பக்தன் ஒரு முடிவெடுக்கிறான். அவனது வேலை, உறவுகள், இறையாண்மை என்று அனைத்தையும் விட்டுவிட்டு ஒரு துறவியைப் போல் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து காட்டிற்கு செல்கிறான். அப்பொழுது கடைசியாக இறைவனிடம் ஒரு சில வார்த்தைகளை பேச வேண்டும் என்று விரும்புகிறான். இறைவனும் அவனுக்கு பதிலளிக்க தயாராகி விடுகிறார். கடவுளே, நான் என் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏதாவது ஒரு காரணம் கூறுங்களேன், நான் வாழ்ந்து விடுகிறேன் என்று கேட்கிறான். அப்பொழுது கடவுளின் பதில் அவனை வியப்பில் ஆழ்த்தியது. என் பக்தனே, ஒரு முறை காட்டை சுற்றிப்பார். காடு முழுவதும் புதர் செடிகளும் நீண்டு ஓங்கி வளர்ந்த மூங்கில்களும் காணப்படுகிறதல்லவா? ஆமாம் என்கிறான். உடனே கடவுள், நான் புதர்ச்செடி மற்றும் மூங்கிலுக்கான விதைகளை ஒரே நேரத்தில் தான் விதைத்தேன். அவற்றை எப்பொழுது விதைத்தேனோ அப்போதிருந்தே அவைகளை என் பொறுப்புடன் நான் கவனித்து கொண்டுதான் வந்தேன். அவைகளுக்கு தேவையான வெளிச்சம், தண்ணீர், காற்று என அனைத்தையும் வழங்கினேன். புதர் செடியின் விதை பூமியிலிருந்து சீக்கிரமாக இலைகளை விட்டு வளர்ந்தது. அதன் பச்சை நிறம் பூமியை அலங்கரிக்கும் விதமாக இருந்தது. ஆனால் அப்பொழுது மூங்கில் விதையிலிருந்து எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆனாலும் அதனை நான் கைவிடவில்லை. 2வது ஆண்டும் வந்தது. புதர்ச்செடி வேர்விட்டு பரவலாக வளர்ந்திருந்தது. ஆனாலும் மூங்கில் இலையில் ஒரு இலை கூட வரவில்லை. இருப்பினும் அதை நான் கைவிடவில்லை. 3வது ஆண்டும் 4வது ஆண்டும் கழிந்தன. மூங்கில் செடியில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை. ஆனாலும் நான் அதனை மறந்துவிடவில்லை. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டுதான் இருந்தேன். 5ஆம் ஆண்டு மூங்கில் விதைகள் முளைத்து 2 இலைகள் பூமியை பிளந்து கொண்டு வெளியில் வந்தது. அது புதர் செடியை விட மிக சிறியதாகவும் சாதாரணமாகவும் இருந்தது. ஆனால் 6 மாதம் கழித்து மூங்கில்கள் விண்ணை தொடுவதை போல் ஓங்கி வளர்ந்து உயர்ந்தன. பார்க்கவே மிக கம்பீரமாக இருந்தது. இத்தனை ஆண்டு காலத்தில் மூங்கில் விதை செத்துவிடவில்லை. தான் வாழ்வதற்கு தேவையான அளவிற்கு வேர்களை பரப்பி இருந்தது. அந்த வேர்களும் நன்கு உறுதியாக மாறி இருந்தது. அதன் பின்னர் தான் தனது வளர்ச்சியை மூங்கில் விதை துவங்கி இருந்தது. எனது படைப்புகளுக்கு பல்வேறு சவால்களை சந்திக்கும் சக்தியை நான் கொடுத்திருக்கிறேன். அவற்றால் கையாள முடியாத பிரச்சனைகளை அவற்றிற்கு நான் எப்பொழுதும் கொடுப்பதில்லை என்று சாந்தமாக பதிலளித்தார். மேலும் கூறினார், உனக்கொன்று தெரியுமா? நீ எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகளை சந்தித்தாயோ, துன்பப்பட்டாயோ, அப்பொழுதெல்லாம் நீ வேர்விட்டு வளர்ந்து கொண்டிருந்தாய். மூங்கில் விதையையும் நான் கைவிடவில்லை, உன்னையும் நான் விட்டுவிட மாட்டேன். மற்றவர்களுடன் உன்னை ஒரு பொழுதும் ஒப்பிட்டு பார்க்காதே. ஒருவேளை அவர்கள் வெறும் முட்புதர்களாக கூட இருப்பார்கள். மூங்கிலும் முட்புதர் செடிகளும் காட்டினை அலங்கரிப்பவைதான். ஆனால் இரண்டும் வெவ்வேறானவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக இறைவன் கூறினார், உன்னுடைய நேரம் வந்துவிட்டது. நீ வளர்வதற்கான நேரம் இதுதான். அப்பொழுது பக்தன் கேட்டான், என்னால் எவ்வளவு தூரம் வளர முடியும்?
மூங்கில் வளரும் அளவிற்கு உன்னாலும் வளர முடியும் என்று நம்பிக்கை அளித்தார் கடவுள். எவ்வளவு தூரம் மூங்கில் வளரும் என்று மீண்டும் கேள்வி எழுப்பினான். அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் வளரும் என்றார் அவர். அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உயரமா என்று வியந்தான். ஆம், அதுபோலவே நீயும் உன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவு முன்னேற முடியும் என்று கூறி மறைந்தார். இப்பொழுது அந்த பக்தன் காட்டிலிருந்து நம்பிக்கையுடன் புறப்பட்டான். ஆம், கடவுள் எப்பொழுதும் யாரையும் கைவிடுவதில்லை. இப்பொழுது இந்த நிகழ்வு உனக்கு சரியாக புரியவில்லை என்றால் மீண்டும் ஒரு முறை கேள், கூறுகிறேன். வேக வேகமாக வளர்பவர்களை பார்த்து உனக்கு வளர்ச்சியே இல்லை, முன்னேற்றமே இல்லை என்று கவலைப்படாதே. அவர்கள் முட்புதர்களாக இருக்கலாம், நீ மூங்கில் மரமாக இருக்கலாம். நீ வளரவில்லை என்று யார் கூறியது? மண்ணில் வேரூன்றி கொண்டிருக்கிறாய். நீ மேலோங்கி வளர்வதற்கான எல்லாவற்றையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான நேரம் வரும்பொழுது மண்ணில் இருந்து வெளிவருவாய், மேலோங்கி மடமடவென்று வளர்வாய். நீ எத்தனை முயற்சி செய்கிறாயோ அத்தனை தூரம் முன்னேறுவாய். நான் எப்பொழுதும் உன்னை கைவிடுவதில்லை. ஆனால் நீயோ விரக்தி அடைந்து உன் வாழ்க்கையை கைவிட்டு விடாதே. விதைகள் எப்பொழுதும் மடிந்து போவதில்லை பிள்ளையே. அவை விருட்சமாவதற்காக மண்ணிற்குள் வேரூன்றி கொண்டிருக்கின்றன. இவ்வுலகில் நான் படித்த ஒவ்வொரு ஜீவராசிகளையும் நான் தனித்தனியாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். அவர்களுக்கு தேவையானவற்றை அவ்வப்போது அளித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். அவரவருக்கான கால நேரம் வரும்பொழுது அவரவர் அதனை அனுபவிக்க கூடும். உனக்கான கால நேரம் வரும் வரை நீ காத்திருக்கத்தான் வேண்டும். மீண்டும் கூறுகிறேன், அவசரப்பட்டு உன் வாழ்க்கையை விட்டுவிடாதே கண்மணி. மகளே, கலங்கிய கண்களோடும் கனத்த மனதோடும் காத்து கொண்டிருக்கிறாய். எப்பொழுதுதான் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு வெள்ளி என்றும் என் முகத்தை பார்த்து ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை உன் மனதிற்குள் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன் கேள்விக்கான பதிலை நான் சொல்ல தயாராகிவிட்டேன். நீதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். என் அப்பா என் பிரார்த்தனையை கண்டு கொள்ளவில்லை என்று ஒருபோதும் நினைக்காதே. உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையுமே கூட நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். தக்க சமயத்தில் உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் நிச்சயம் பதில் வரும். இனிமேல் அது உடனடியாகவே வரும். நீங்கள் பதிலை தருவதற்குள் காலங்கள் கடந்துவிடுமே என்றெல்லாம் கவலைப்படாதே. காலம் கடந்து விடாது. உனக்கான காலம் கைகூடிவிடும். அதற்கான சரியான பாதையில் தான் நீ சென்று கொண்டும் இருக்கிறாய். என்னை நம்புகிறவர்களையும் என்னை தஞ்சம் அடைந்தவர்களையும் நான் என் உயிரை கொடுத்தும் காப்பாற்றுவேன். உன் நம்பிக்கையாய்